பாரதிய ஜனதா கட்சியின் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், வாழ்த்துக்கள். முதலாவதாக கோவையில தெற்கிலிருந்து வடக்குக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் இப்ப போட்டியிடக்கூடிய மக்களுக்கும் உங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான மக்கள். 2016ல் 33,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அது ரொம்ப ஒரு பேஸ் நாங்க அன்னைக்கு உருவாக்க முடிஞ்சது அவங்களோட உதவியால. அதுக்கப்புறம் 21ல் சிட்டிங் எம்எல்ஏவை கூட இப்போ தெற்குக்கு திரும்பவும் வந்திருக்கக்கூடிய திரு அம்மன் அர்ஜுன் அவர்கள் அந்த தொகுதியை பிஜேபிக்காக விட்டு கொடுத்து ஏடிஎம்கே எங்களை அகாமடேட் பண்ணாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு சினிமா நடிகருக்கு எதிராக ஒரு வெற்றியை கொடுத்தார்கள். எப்பவுமே அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால இப்ப கூட நான் வடக்கு தொகுதியில போட்டியிட சொல்லி கட்சி சொல்லுது. அதனால கட்சியினுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். வடக்கு தொகுதி மக்கள் இப்போது என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில இன்னொரு ஆட் ஆகுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். லாஸ்ட் 5 இயர்ஸ் கோயம்புத்தூர் சவுத்துக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ அத்தனை திட்டங்களும் இனிமேல் வடக்கு தொகுதியிலையும் அது நடைபெறும். அதனால அசம்பிளியில கூட நான் வடக்கு தெற்குன்னு பிரிச்சு பார்த்ததே இல்லை. என்டையர் டிஸ்ட்ரிக்ட் என்டையர் ரீஜனுக்காக தான் நான் பேசியிருக்கேன். அதனால கோயம்புத்தூர் வடக்கு அப்படிங்கறது எனக்கும் என்னோட குடும்பத்துக்குமே அது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அதுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால வடக்கு தொகுதி அப்படிங்கறது இப்ப எனக்கு அது ஒரு மக்களுக்கு நேரடி பழக்கங்கிறது புதுசா இருக்கும். பட் ஏற்கனவே அறிமுகமான மக்கள் அறிமுகமான தொகுதி தான். செந்தில் பாலாஜிய கோவைக்கு கொண்டு வந்திருக்காங்க கரூர்ல இருந்து திமுக. அதை எப்படி பாக்குறீங்க? கரூர்ல இனிமேல் செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம் அங்க செலுத்த முடியாது அப்படிங்கறத பார்த்துட்டாங்க. ஏனென்றால் லாஸ்ட் 5 இயர்ஸா எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம், மணல் கடத்தல், கரப்ஷன், ஆட்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அந்த கரூர் மாவட்டம் அப்படிங்கிறது எந்த விதமான சட்ட ஒழுங்கோ சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்க எதுவுமே நடக்கல. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு தாவேகாவோட கட்சி கூட்டத்தில் நடந்த சம்பவம் வரைக்கும் எல்லாருடைய சந்தேக பார்வையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலதான் இருக்கு. அதனால அதையெல்லாம் மறைப்பதற்கு, அந்த மக்களை மறக்க வைப்பதற்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊழல் பணத்தை ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொட்டி இங்க ஏதாவது ஜெயிச்சிடலாமா அப்படிங்கறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கிற இடம், படிச்சவங்க அதிகமா இருக்கிற இடம், எல்லாத்துக்கும் மேல ரொம்ப அமைதியான சுவாபம், ரொம்ப ஒரு பண்பான மக்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஊழல் கரை படிந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அதனால ரொம்ப மிஸ்கால்குலேட் பண்ணி திரு செந்தில் பாலாஜி அங்க அனுப்பிச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இப்ப அதிகமா இருக்கிறதா தான் நாங்க பாக்குறோம். வடக்கு தொகுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியா எதை சொல்லுங்க? எங்களோட வாக்குறுதி எந்நேரமும் அவர்களுக்காக நாங்கள் இருப்போம், அவர்களுக்காக பேசுவோம், அவர்களுக்காக உழைப்போம். வேட்புமனு தாக்கல் கேம்பெயின் எப்போ தொடருங்க? பிரதமர் வரதாசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கோவையில. பிரதமர் வருகையோட தேதி கட்சி உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும். வேட்புமனு அப்படிங்கறது கூட எங்களோட மாவட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தோட பேசிட்டு தான் முடிவு பண்றோம். நன்றி மேடம். நன்றிங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. கோவை தெற்கு தொகுதி மக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மக்கள் எனக்கு. ஏன்னா 2016ல் நிற்கும் போது கிட்டத்தட்ட 33,000க்கும் அதிகமான வாக்குகளை கொடுத்து எனக்கு அந்த தொகுதி நிலைநிறுத்தி வேலை செய்யறதுக்காக முதல் ஆதரவு அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 21 தேர்தலில் அந்த 16ல் கிடைச்ச வாக்குகள் மூலமா தான் பிஜேபிக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை எடுத்து இன்னொரு தொகுதிக்கு அவங்க மாத்தி அந்த சீட்டை பிஜேபி கொடுத்தாங்க. அதனால தெற்கு தொகுதி மக்கள் அதுக்கப்புறம் 21ல் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி கொடுத்தாங்க. வரலாற்று வெற்றி அது. அதனால தெற்கு தொகுதி மக்களுக்கு என்றும் எப்போதும் நான் அவர்களுடன் இருப்பேன். இப்போது கூட்டணி பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது கட்சியில நடக்கும்போது அடுத்த தொகுதி நான் மாறணும் அப்படின்னு கட்சி தலைமை சொல்கின்ற பொழுது எப்போதுமே கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவள் நான். அதனால இப்ப வடக்கு தொகுதிக்கு செல்கிறேன். ஏற்கனவே ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் இல்ல, ஒரு தேசிய தலைவராகவும் கோவை பகுதி முழுமையுமே பல்வேறு பணிகளை அங்க செஞ்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால வடக்கு தொகுதி மக்களும் அவர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போலதான் அவங்களையும் நாங்க பாத்துக்க போறோம். அதனால் வடக்கு தொகுதி மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அவர்களுடைய குரலாக, ஏனென்றால் அந்த தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை சட்டப்பேரவையில அந்த பகுதி மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதனால வடக்கு தொகுதி மக்களும் எங்கள் மக்கள் தான். கோவை அப்படிங்கிறது திரும்பவும் 21 எலெக்ஷன் மாதிரியே 26லையும் 10க்கு 10 என்று வெற்றியை தரப்போகக்கூடிய ஒரு ஊராகத்தான் இருக்க போகுது. திரு ஸ்டாலின் அவர்கள்
செந்தில் பாலாஜியும் பணத்தை அனுப்பிச்சு கோயம்புத்தூர் ஏதாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப பண்பானவங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் கரை படிந்த, அதுவும் குறிப்பாக ஒரு கிரிமினல் பின்னணி கொண்ட ஒரு நபரை கோவையினுடைய முகமாக அனுப்புவதற்கு ஒருபோதும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை என்டிஏ கூட்டணிக்குத்தான் அவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அது கட்சியின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவு.